வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 16வது அதிகாரத்தில் 12லிருந்து 16 வரை உள்ள வசனங்கள். நம்ம இந்த கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். நம்ம போன வாரம் பார்க்கும்போது 16வது அதிகாரத்தில் உள்ள முதல் 11 வசனங்களில் 5 கலச நியாய தீர்ப்புகளை நம்ம பார்த்துட்டோம். இது 6வது கலச நியாய தீர்ப்பு. இதுக்கு உங்களுக்கு ஈஸியாக சொல்லணும்னா அர்மகாதன்னு சொல்லி சொன்னால் அவங்க எல்லாருக்கும் உடனே புரிஞ்சிடும். ஏன்னா அர்மகாதன்கிற பதம் இங்கே ஒரு இடத்துல தான் உபயோகப்படுத்துறதுக்கு பைபிளில். ஆனால் இது உங்களுக்கு சொன்ன உடனே ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிடும். ஏன்னா இதை குறித்து நிறையா வெளியே சொல்லப்பட்டிருக்கிறதுனால உங்களுக்கு இது இதுதானான்னு சொல்லக்கூடியதா. இந்த ஒரு 5 வசனங்கள் அதை குறித்து சொல்லக்கூடியது 6வது கலச நியாய தீர்ப்பு. சரியா? ரெவலேஷன் 16:12-16. சரியா? 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்ராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அப்பொழுது வருசர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருவதை கண்டேன். அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமுள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படிக்கு புறப்பட்டு போகிறது. இதோ திருடனை போல் வருகிறேன். தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்கிறவன் பாக்கியவான். அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகெதான் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். ஆமேன். அப்போ இங்கே என்ன பார்க்குறோன்னா, இந்த 7 கலச நியாய தீர்ப்பில் இருக்கிறதுலே ரொம்ப கொடுமையான ரொம்ப சிவியர் என்று சொல்லக்கூடிய ஒரு நியாய தீர்ப்பு பார்த்தீங்கன்னா இந்த நியாய தீர்ப்பு தான் பார்க்க முடியும். நம்ம முதல்ல இந்த பூமியின் மேலே வரக்கூடிய ஒரு நியாய தீர்ப்புன்னு பார்க்கும்போது முதல்ல 7 முத்திரைகளின் 7 சீல்ஸ் என்று சொல்லக்கூடிய காரியத்தை பார்த்தோம். 6வது அதிகாரத்திலிருந்து 8வது அதிகாரம் வரைக்கும். அதில் என்ன பார்த்தோம்? உலகத்தில் உள்ள 4ல் ஒரு பகுதி அழிவை சந்திக்கக்கூடியதா, வரப்போகிற ஆபத்தை குறித்து எச்சரிக்கை சொல்லக்கூடியதா. அடுத்து 7 எக்கால நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடியதை வெளிப்படுத்தின விஷயம் 8வது அதிகாரத்திலிருந்து 11வது அதிகாரம் வரைக்கும் பார்த்தோம். மிஞ்சி போனதில் 3ல் ஒரு பங்கு எல்லாமே அழிவை நோக்கி போகக்கூடியது. என்ன எச்சரிக்கை? கர்த்தர் வருகை ரொம்ப சமீபமாக இருக்கு என்று சொல்லக்கூடியதாக. போன வாரம் பார்க்கும்போது இந்த 7 கலச நியாய தீர்ப்பில் முதல் 5 கலச நியாய தீர்ப்பை குறித்து பார்த்தோம். முதல் 11 வசனங்களில் இது என்ன? மாம்ச பிரகாரமாக வரக்கூடிய உபாதைகள், புண்ணு வர்றது, ரத்தம் ஒழுகிறது, பயங்கரமான சூடு, அது மாத்திரமில்ல அவங்க இருளில் போகக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 6வது கலசம். இதுதான் அந்த அர்மகதன் யுத்தத்துக்கு மக்களை கூட்டி சேர்க்கக்கூடியது. இது என்ன? ஆவிக்குரிய முறையில் எல்லாரையும் சேர்த்து கர்த்தருக்கு எதிராக கொண்டு நிறுத்தக்கூடியது. கடைசியாக நம்ம என்ன பார்ப்போம்? அடுத்து 17லிருந்து 21 வரைக்கும் 7வது கலச நியாய தீர்ப்பு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம். அது முழுமையாக அழிவை கொண்டு மாற்றக்கூடிய ஒரு காரியம், முழுமையாக நிறையக்கூடியது. சரியா? அப்போ நம்ம இங்கே இருக்கிறது 6வது கலச நியாய தீர்ப்பு. நீங்கள் உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வாட்டர்லூ 1815 1815 த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ, ஏன்னா நம்ம பிரிட்டனில் இருக்கிறதுனால இந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ ரொம்ப பிரமாதமான காரியம். நம்ம வாட்டர்லூ ஸ்டேஷனு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அந்த பேரில் முதல்ல நம்ம ஈரோ டனல் ரயில் போடும்போது வாட்டர்லூ ஸ்டேஷனுக்கு இருந்தது. அதை அவங்க வம்பு பண்ணி போராடி ஃப்ரெஞ்சு மாற்றி அதை கிங்ஸ் கிராஸுக்கு கொண்டு வந்தாங்க. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் நீங்கள் பிரிட்டனில் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும். கொஞ்சம் காலத்துக்கு 20 வருஷத்துக்கு மேலே இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். காரணம் என்னென்னா, இந்த பேட்டில் ஆஃப் வாட்டர்லூ ஃப்ரெஞ்சில் நெப்போலியன் போனபார்ட் அவர் தன்னுடைய படையை எடுத்துக்கொண்டு வரும்போது அவருக்கு எதிராக வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு காரியத்தில் த டியூக் ஆஃப் வெலிங்டன் என்று சொல்லக்கூடிய ஒருத்தர் அதை எதிர்த்து பண்ணக்கூடிய ஒரு காரியம். இப்போ அவங்க என்னென்னா, பிரிட்டன், ஜெர்மன் மற்றும் அலைடு ஃபோர்ஸஸ் எல்லாரும் சேர்ந்து அங்கே வாட்டர்லூ என்று சொல்லக்கூடிய பெல்ஜியத்துக்கு, இப்போ உள்ள பெல்ஜியத்துக்கு உள்ள முன்னாடி நெதர்லாண்ட்ஸ், இப்போ நெதர்லாண்ட்ஸ் முன்னாடி பெல்ஜியம் என்று சொல்லக்கூடிய இடத்துல அவர்கள்
போராடி அங்கே வெற்றி பெறக்கூடிய ஒரு காரியம். அதனால தான் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதாவது ஒரு படைக்கு எதிராக எல்லாரும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு காரியம். இங்கே என்னன்னா, இங்கே கர்த்தருக்கு எதிராக போராடுவதற்கு பூமியில் இருக்க அனைத்து ராஜாக்களும் வரக்கூடிய ஒரு காரியம். இது ஏதோ தப்பு தவறா நடக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. இது பூரா ஒழுங்காக கர்த்தர் ஏற்பாடு பண்ணி நடக்கக்கூடிய காரியம். ஏன்னா கர்த்தர் தான் சரித்திரத்தை எல்லாவற்றையும் நடத்தக்கூடியவராய் இருக்கிறார். ஒவ்வொரு ராஜ்யமும் ஒவ்வொரு ராஜாங்கமும் எப்படி நடைபெறும் என்பதை நிர்ணயிப்பது நம்முடைய கர்த்தர். அப்போ இந்த பகுதி எதுக்காக முக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது சாத்தானும் அவனுடைய பொல்லாத ஆவிகளும் சேர்ந்து எப்படி மொத்த உலகத்தையும் வஞ்சிக்கக்கூடியதா இருக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்தில் கர்த்தர் எப்படி எல்லாவற்றிற்கும் மேலாக, அது சாத்தானா இருந்தாலும் சரி, பொல்லாத ஆவிகளா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு மனுஷனா இருந்தாலும், எல்லாவற்றிற்கு மேலாக ஏக சக்கராதிபதியாக இருந்து தம்முடைய நோக்கத்தையும் தம்முடைய திட்டத்தையும் எப்படி நிறைவேற்றுகிறார் என்று காட்டக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, இருக்கிறதுலே ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை வரும்போதும் கர்த்தருடைய கிருபை இதை விட்டு போகிறதில்ல என்று சொல்லக்கூடியதாக. அது மாத்திரமல்ல, நாம் ஆவலோடு எதிர்நோக்கி காத்து கொண்டு இருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்பி வருவதற்கான அப்படி ஒரு முன்னேற்பாடு நிறைவேறக்கூடிய ஒரு காலத்தை நம்ம பார்க்கக்கூடியதாக. சரியா? இப்போ முதல்ல இது என்னுடைய செட்டிங் என்னன்னு பார்ப்போம். அதாவது 12வது வசனத்தில் பார்க்கும்போது ஈப்ரட்டிஸ் என்று சொல்லக்கூடிய ஐப்பிராத்து நதி, இது வற்றி போகக்கூடிய ஒரு காரியம். இப்போ பாருங்க 12வது வசனம். 6ஆம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஐப்பிராத்து என்னும் பெரிய நதியின் மேல் ஊற்றினான். அப்பொழுது சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து வரும், அப்படின்னு என்ன, கிழக்கிலிருந்து வரும் ராஜாக்களுக்கு வழி ஆயத்தமாகும்படி அந்த நதியின் தண்ணீர் வற்றி போயிற்று. அதாவது எப்ராத்து நதி என்று சொல்லக்கூடிய ஒரு நதி என்ன வந்தது, அந்த காலத்துல ரோமாபுரி பேரரசனுடைய எல்லைக்கும் மற்ற மக்களுக்கும் உள்ள ஒரு என்ன வந்தது, அதுதான் ஒரு பார்டர் மாடி. ஏன்னா அதற்கு பின்பாக அந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்ப என்ன பண்றாரு நம்முடைய தேவன், அந்த நதியை வற்றி போக பண்றாரு. இது யாருக்காக? எதிரிகளை காப்பாத்துறதுக்கு இல்லை, எதிரிகளெல்லாம் வரவழைப்பதற்காக. இப்ப நமக்கு உடனே நமக்கு தோணும், முன்னாடி அந்த நதி வற்றி போச்சு, இல்லை சமுத்திரத்தை வற்றி போக பண்ணாரு. ஏசாயா 11வது அதிகாரம் 15, 16 பார்த்தீங்கன்னா, எகிப்தின் சமுத்திர முனையை கர்த்தர் முற்றிலும் அழித்து தம்முடைய காற்றின் வலிமையினாலே நதியின் மேல் தமது கையை நீட்டி 7 ஆறுகளாக பிரித்து ஜனங்கள் கால் அணையாமல் நடந்து போகும்படி பண்ணுவார். இஸ்ரவேலர் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் அவர்களுக்கு இருந்தது போல அசிரியாவிலே அவருடைய ஜனத்தில் மீதியானவர்களுக்கு ஒரு பெரும் பாதை இருக்கும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இப்ப ஏன் இங்க எப்ராத்து நதி அது வற்றி போவது ஒரு அடையாளமாக சொல்லக்கூடிய காரணம் என்ன? ஏன்னா இந்த எப்ராத்து நதி என்ன பார்க்கிறோம், அங்க இங்க பொல்லாத ஆவிகள் வரக்கூடிய ஒரு காரியம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், வெளிப்படுத்தின 9வது அதிகாரம் பார்க்கும்போது பார்த்தோம், என்ன 20 கோடி குதிரை சேனைகளாகிய இராணுவங்களின் தொகை 20 கோடியாய் இருந்தது, அவைகளின் தொகைகளை சொல்ல கேட்டேன் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப இது என்னன்னா, இங்க முன்னாடி கர்த்தர் தன்னுடைய ஜனங்கள் கடந்து போவதற்கு நதியை வற்றி போக பண்ணாரு, கடலை வற்றி போக பண்ணாரு, ஜனங்கள் கடந்து பண்ணாங்க. ஆனா இப்பொழுது இங்க ஐப்ராத்து நதி என்று சொல்லக்கூடிய ஈப்ரட்டிஸ் ரெவரை அவர் வத்தி போக பண்ணுவதற்கு காரணம் என்ன? கிழக்கிலிருந்து வரக்கூடிய எல்லா ராஜ்யங்களும் எல்லா சேனைகளும் கூடி கர்த்தருக்கு எதிராக நிற்பதற்காக. இப்ப நீங்க யோசிச்சு பாருங்களேன், இதை செய்ததே கர்த்தர். இப்போ தேவனாகிய கர்த்தர் ஆஹா இவங்கெல்லாம் வந்துட்டாங்கன்னு சர்ப்ரைஸ் ஆவாரா? இவங்கெல்லாம் வந்துட்டாங்க, இல்லை, கிடையவே கிடையாது. ஏன்னா இது எல்லாத்தையும் ஆயத்தம் பண்ணி அவங்கள வர வைக்கிறதே கர்த்தர் தான். இப்போ இவங்க எல்லாருமே என்ன, விருப்பப்பட்டு வரல, வஞ்சிக்கப்பட்டு வருகிறவர்களாய் இருக்கிறாங்க. அந்த வஞ்சிக்கிற காரியத்தை செய்யறது யாரு? சாத்தான். இப்போ இதனுடைய சரித்திர பிரகாரமாக இதனுடைய முக்கியமான காரியம் என்ன? த மெகிடோ என்று சொல்லக்கூடியதனுடைய த வேலி ஆஃப் மெகிடோ, இல்லை த ஜெசரீல் பள்ளத்தாக்கு, மகிதோ பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 25 மைல் நீளம், 15 மைல் அகலம்.
25 மைல்ஸ் லாங், 15 மைல்ஸ் வைடு. சரியா? இது வந்து எங்க இருக்குன்னா, எகிப்திலிருந்து மெசபடோமியா, மெடிட்டரேனியன், இது 3 இது போகக்கூடிய ஒரு அந்த பாதையில் இருக்கக்கூடிய ஒரு காரியம். அப்போ என்னன்னா, இங்கே வந்து கர்த்தர் வந்து இவங்களை இந்த பாதாளத்துக்கு கொண்டு இந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்காக இதெல்லாம் செய்கிறார். நீங்கள் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா சரித்திர பிரகாரமாக இந்த இந்த பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய ஜெசரியல் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம பார்த்தோம்னா நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் நம்ம பார்ப்போம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4வது அதிகாரம் 5வது அதிகாரத்தில் பார்க்குறோம். தெபோராவும் பராக்கும் அங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, சிசரியாவோட இராணுவத்தை மேற்கொண்டு கிசான் நதிக்கு மேலே அங்கே வெற்றி செல்லக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அடுத்து நியாயாதிபதிகள் புஸ்தகம் 6-7 பார்க்கும்போது கிடியோன் எப்படி 1,35,000 பேர் உள்ள மிடியனைட்டு இராணுவத்தை 300 பேர் வச்சு அங்கே ஜெயங்கொள்ளக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். அதே மாதிரி 1 சாமுவேல் 29 31 வரைக்கும் பார்க்குறோம். சவுலும் ஜோனத்தனும் வந்து எப்படி பிலிஸ்தேர் கையில் அந்த கில்பா மலை கீழே மரித்து போகக்கூடிய காரியத்தை பார்க்குறோம். 2 ராஜாக்கள் புஸ்தகம் 23-29 பார்க்குறோம். ஜொசாயா வந்து இந்த இடத்துல மரித்து போகக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்குறோம். 2 நாளாகமம் 35 22 24 வரைக்கும் எப்படி ஜொசாயாவுடைய மரணத்திற்காக மொத்த இஸ்ரவேலும் மனங்கசந்து துக்கித்து அழுதுங்கிறத பார்க்குறோம். இங்கே பார்க்கும்போது என்ன, இங்கே 16வது வசனத்தை சொன்ன மாதிரி கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அர்மகதான், எபிரேய பாசையில் அர்மகதான், மகிதோ என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்கில் என்ன அவர்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை கொண்டு வந்து சேர்க்கிறார். இப்போ நீங்கள் இதில் பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோம், எப்பிராத்து நதி வற்றி போச்சு. இந்த எப்பிராத்து நதி ஐப்பிராத்து இல்லை ஈஃப்ரட்டிஸ் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, ஈஃப்ரட்டிஸ்ங்கிறதுக்கு ஃப்ரூட்ஃபுல், என்ன கனி கொடுக்கக்கூடியது, இல்லைன்னா ஸ்வீட் வாட்டர், என்ன இனிப்பான தண்ணி என்று சொல்லக்கூடியதாக. இதுதான் இந்த ஏசியாவில் உள்ள பெரிய நீளமான நதி. 1740 மைல் தூரம் எகிப்திலிருந்து தொடங்கி சீரியா, ஈரான் வழியாக வந்து போகக்கூடிய ஒரு பெரிய நதினா இதுதான். 1740 மைல் போகக்கூடியது. இது நீங்கள் ஆதியாகமம் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, 3ஆம் ஆற்றுக்கு இதைக்கல் என்று பேர், அது அசிரியாவுக்கு கிழக்கே ஓடும். 4ஆம் ஆறுக்கு ஐப்பிராத்து என்னும் பேர். அப்போ என்னன்னா, இந்த ஏதேன் தோட்டத்தில் வந்த 4 நதியில் ஒரு நதி வந்து என்ன, ஐப்பிராத்து நதி. இந்த ஐப்பிராத்து நதி தான் இந்த எஃப்ராட்டஸ் என்று சொல்லக்கூடிய இந்த நதி. இது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது எந்த இடமெல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லும்போது அதனுடைய பவுண்டரியை சொல்லும்போது இந்த நதியை வச்சு சொல்லுவார். நீங்கள் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 18வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோட உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவக்கி ஐப்பிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் முழுதுள்ளதும். என்ன பார்டரே கவனன்ட், அதாவது ஒரு உடன்படிக்கை பண்ணி சொல்றாரு. எப்பா, எகிப்தில் இருக்கிற நைல் நதியிலிருந்து இங்கே இருக்கிற என்ன ஐப்பிராத்து நதி, இந்த 2 நதிக்கு இடையில உள்ளதெல்லாம் உனக்கு சொந்தண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, இங்க வந்து இந்த நதி வற்று போகுங்கிறது அவர் வைத்த அளவுகோலை ஒண்ணுமில்லாம பண்ணக்கூடிய ஒரு காரியம். அர்மகாதன் அப்படிங்கிறது எபிரேய பாச, மெகிடோ இல்ல மவுண்டன் ஹில் ஆஃப் மெகிதோ என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம் தான் நம்ம வந்து கிரேக்க மொழியில பார்க்கிறோம். இது வந்து இங்க பார்க்கும்போது அவர்கள் என்ன, தேவனுடைய நியாய தீர்ப்பு நடைபெறக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமில்ல, வாசிச்ச பகுதியில் பார்த்தீங்கன்னா தவளைகளை போல வரக்கூடியதுன்னு. இந்த தவளைகள் என்ன, மோசேயினுடைய பிரமாணங்கள் லேவியராகும் 11வது அதிகாரத்தில் இந்த தவளைகள்னாலே ஒரு அசுத்தமான ஆவிகள் உள்ளது, அது அழுக்கானது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, யாத்திராகமம் 8வது அதிகாரத்தில் பார்க்கும்போது என்ன, அங்கே வந்து எல்லாம் தவளைகள், கொள்ளை நோய் வரும்போது எல்லா பக்கமும் தவளை வரக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, இங்கே வந்து பார்க்கும்போது இதெல்லாம் எதை காட்டுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது பிசாசுகள் எல்லாம் சேர்ந்து அங்கே உள்ள மக்களை ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். உபாகமம் 13வது அதிகாரத்தில் முதல் 3 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ளே ஒரு தீர்க்கதரிசி ஆகிலும் சொப்பனக்காரர் ஆகிலும் எழும்பி நீங்கள் அறியாத வேற தேவர்களை பின்பற்றி அவர்களை சேவிப்போம் வாருங்கள் என்று சொல்லி உங்களுக்கு ஒரு அடையாளத்தையும் அற்புதத்தையும் காண்பிப்பேன் என்று குறிப்பாய் சொன்னாலும், அவன் சொன்ன அடையாளமும் அற்புதமும் நடந்தாலும்
அந்த தீர்க்கதரிசி ஆகிலும் அந்த சொப்பனக்காரன் ஆகிலும் சொல்லுகிறவர்களை கேளாதிருப்பீர்களாக. உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் நீங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அன்பு கூறுகிறோ இல்லையோ என்று அறியும்படிக்கு உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சோதிக்கிறார். அப்ப என்ன, நீங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதெல்லாம் என்ன, இப்படிப்பட்ட காரியங்கள் வரும்போது என்ன நடக்க போகுது, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. அப்ப ஐப்புராத்து நதி வற்றி போவது என்பது இந்த முடிவு வருவதற்கு ஒரு காரணமாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். என்ன, எப்புராத்து நதி வற்றி போகுது. இப்ப சூரியன் உதிக்கும் திசை கிழக்குல இருந்து எல்லாம் வரப்போறாங்க. இது பிசாசுகள் எல்லாம் போக போகுது. எல்லா ராஜாக்களும் வரப்போகக்கூடிய ஒரு காரியம். அப்ப என்ன, மனிதனுடைய கர்த்தருக்கு எதிரான மனிதனுடைய முரட்டாட்டத்தினுடைய கிளைமேக்ஸ் என்று சொல்லக்கூடியதாக எல்லாரும் வந்து சேரக்கூடிய ஒரு காரியம். இது எங்க நடக்க போகுது, மெகிடோ பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய அர்மகாதன் என்கிற இடத்துல நடக்க போகக்கூடிய ஒரு காரியம். சரி, 3 அசுத்த ஆவிகள் வரக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அதாவது 13 வசனம் பாருங்க. அப்பொழுது வலு சர்ப்பத்தின் வாயிலும் மிருகத்தின் வாயிலும் கள்ள தீர்க்கதரிசியின் வாயிலும் இருந்து தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள் புறப்பட்டு வருவதை கண்டேன். நான் தவளைக்கு ஒப்பானதுக்கு அர்த்தம் சொன்னேன். லேவியராம 11வது அதிகாரத்துல ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. யாத்திராகம 8வது அதிகாரத்திலையும் எப்படி அது அசுத்தம், அது எகிப்திய கடவுளுடைய ஒரு காரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை பார்த்தோம். இந்த 3 என்ன பண்ணுது, எது, வலு சர்ப்பத்தின் வாய், மிருகத்தின் வாய், கள்ள தீர்க்கதரிசியின் வாய். அப்போ இங்க ஒரு கவுண்டர் ஃபிட் பாக்குறீங்களா? என்ன, இந்த மிருகங்கிறது பிதாவாகிய தேவனை குறிக்கக்கூடியது. அடுத்து என்ன, மிருகத்தின் வாய்ங்கிறது குமாரனை, கள்ள தீர்க்கதரிசியின் வாய் என்பது என்ன கருதப்படுது, பரிசுத்த ஆவியானவருக்கு வரக்கூடியதாக. அப்ப என்ன, இவங்க பூராமே இவங்க எல்லாமே என்ன, கர்த்தர் செய்யக்கூடியதுக்கு ஒரு எதிராக கவுண்டர் ஃபிட், ஒரு போலியான காரியத்தை செய்யக்கூடியது. ஏன்னா யாத்திராகம 8வது அதிகாரத்தில் சொல்லும்போது நியாய தீர்ப்பு வரும்போது சொன்னோம் இல்லையா, இந்த தவளையினுடைய கடவுளுக்கு பேர் என்னன்னா ஹெகட் என்று சொல்லக்கூடிய கடவுள். யாரு, எகிப்தியர்களுக்கு வந்திருந்தது. ஆமா, அவங்க தவளையை வணங்கினாங்க. அவங்க எகிப்தியன் காடஸ், அது பெண் பால் உள்ளது, அங்கதான் செய்யக்கூடியது. இவங்களை எல்லாரையும் என்ன பண்றாங்க, இந்த அசுத்த ஆவிகள் பொய் சொல்லி அவங்களெல்லாம் கொண்டு சேர்க்கக்கூடியது. எப்படி பொய் சொல்லுவாங்க? அதனாலதான் உபாகம் வசனமும் வாசிச்சேன். ஏன்னா உபாகமத்துல சொல்லும்போது அவன் சொல்ற அதிசயம் அற்புதம் நடந்தால் நீ போகாதன்னு சொன்னார் இல்லையா. ஆனா என்னன்னா, நம்ம 1 ராஜாக்கள் புஸ்தகம் 22வது அதிகாரத்துல 21வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு கர்த்தருக்கு முன்பாக நின்று நான் அவனுக்கு போதனை செய்வேன் என்றது. எதினால் என்று கர்த்தர் அவனை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசியின் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவர், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படி செய் என்றார். அப்ப என்னன்னா, இங்க ஒரு பொய்யான தீர்க்க தரிசனம் சொல்லி இங்க கிழக்கிலிருந்து வரக்கூடிய எல்லா ராஜாக்களையும் ஒன்று சேர்ப்பதற்காக இந்த பொய் வரக்கூடிய ஒரு காரியம். அப்ப நீங்க பாருங்க, ஒரு ட்ரினிட்டி, திரித்துவம் என்று சொல்லக்கூடிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி, இங்க வலு சர்ப்பம், மிருகம், கள்ள தீர்க்கதரிசி. அது அப்படியே கவுண்டர், இதுக்கு அப்படியே ஒரு போலியான ஒரு பொய்யான காரியத்தை செய்யக்கூடியது. இது ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன பார்க்கிறோம், பிதாவாகிய தேவன் சொல்லும்போது இங்க பார்க்கிறோம் மிருகம், வலு சர்ப்பம் என்று சொல்லக்கூடியது. அடுத்து குமாரனாகிய கிறிஸ்து, இங்க என்ன பார்க்கிறோம், அந்தி கிறிஸ்து என்று சொல்லக்கூடிய 13வது அதிகாரம், அதான் மிருகம் சொல்லக்கூடியது. பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தின 13:11 பார்க்கிறோம் என்ன, கள்ள தீர்க்கதரிசி என்று சொல்லக்கூடியது. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியான திரியேக தேவன் என்ன பண்றாங்க, எல்லாத்தையும் உருவாக்கி அதை பாதுகாக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா இங்க என்ன நடக்குது, அவங்க திருடன் திருடவும் அழிக்கவுமே வந்தான். நீங்க யாரு, பிதா பொய்யும் பொய்யுக்கு தகப்பனுமானவன். யோவான் 8வது அதிகாரம் 44 ஆண்டவர் சொன்னாரா. அதே மாதிரி இவங்க என்ன பண்றாங்க, குமாரனாகிய கிறிஸ்து மரணமடைந்து உயிர் தெழுந்து பின்பு என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ஜெயங்கொள்ளவராய் இருக்கிறார். ஆனா வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்துல என்ன பார்க்கிறோம், மிருகம் காயப்படுது. ஆனா என்ன, மறுபடியும் ஞாபகம் இருக்கா,
ஏதோ உயிர் தெழுந்தது போல ஒரு போலியான காரியத்தை செய்து வந்து மறுபடியும் ஜனங்களை வஞ்சிக்கக்கூடிய காரியம். அது மாத்திரமல்ல, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ன சத்தியத்தை தான் பேசுறாங்க. மனுஷர்களை சத்தியத்தை குறித்து பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்தக்கூடியவங்களா இருக்கிறாங்க. ஆனா இந்த போலியானது என்ன பண்ணுது? பொய்யும் பொய்யுக்கு பிதாவுமா இருக்கிறது போலியான அடையாளங்களை நடத்தக்கூடியதாக. எபேசியர் 1:13 என்ன பண்றோம்? பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாரு? முத்திரை பண்ணுகிறார். இங்க வெளிப்படுத்தின 13:16 என்ன பார்க்கிறோம்? அங்க மிருகத்தினுடைய முத்திரை பதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடியதாக. இங்க பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்றாங்க? பிதா கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாங்க. அங்க என்ன பண்ணுது? மிருகத்தில கொண்டு வந்து, வலு சர்ப்பத்தில கொண்டு வந்து சேர்க்கக்கூடியது. இங்க திரியேக தேவன் குமாரனை கனப்படுத்துறாங்க. அவங்க வலு சர்ப்பத்தை கனப்படுத்தக்கூடிய காரியம். அப்ப என்னன்னா, சாத்தானுக்கு எதுவுமே ஒரிஜினலே கிடையவே கிடையாது. அவன் எப்பவுமே கர்த்தர் என்ன பண்றாரோ அதை அப்படியே டூப்ளிகேட் பண்ணி அதை எல்லாருக்கும் இது இருக்கிற மாதிரி பண்ணக்கூடியதான் அவனுடைய வேலையே. அப்ப என்ன பண்றான்? இந்த அடையாளங்களை செய்து எல்லா தேசங்களையும் வஞ்சிக்கக்கூடிய ஒரு காரியம். என்ன பண்றான்? 14 வசனம் பாருங்க. அவைகள் அற்புதங்களை செய்கிற பிசாசுகளின் ஆவிகள். என்ன பண்ணுது? அற்புதங்களை செய்யக்கூடிய பிசாசுகளின் ஆவிகள். அவைகள் பூலோகமெங்கும் உள்ள ராஜாக்களை சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகா நாளில் நடக்கும் யுத்தத்திற்கு கூட்டி சேர்க்கும்படி புறப்பட்டு போகிறது. அப்ப என்னன்னா, இந்த அசுத்த ஆவிகள் என்ன பண்ணுது? அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் செஞ்சு இந்த பூமியில் உள்ள ராஜாக்களை எல்லாம் என்ன நீங்க ஜெயிச்சிருவீங்க, உங்களால் இது ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை செய்கிறாங்க. ஏன்னா நீங்க பார்க்கும்போது எப்போதுமே அடையாளங்கள் அற்புதங்கள் என்ன பண்ணாது? நீங்க உண்மையானால் என்று இது பண்ணாது. ஏன்னா எல்லாமே தேவன்கிட்ட இருந்து வர்றதில்லை. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் மத்தேயு 7:22-23 என்ன சொன்னாரு? அந்நாளிலே ஆண்டவரே ஆண்டவரே உம் நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை துரத்தினோம், உங்க நாமத்தினாலே அற்புதங்களை செஞ்சோம், உங்க நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம், உம் நாமத்தினாலே அடையாளங்களை செய்தோம். அப்ப என்ன சொல்லுவாரு? நான் உங்களை ஒரு காலும் அறியேன். அப்ப என்னன்னா, எந்த அடையாளம் அற்புதங்கள் தேவன்கிட்ட இருந்து வரக்கூடியதுங்கிறத புரிந்து கொள்ளணும். இங்க இந்த ராஜாக்கள் என்ன பண்றாங்க? அவங்களுக்கு போராடணும்னு ஒரு எண்ணம் இருக்கு. அதனால என்ன பண்றாங்க? நீங்க ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது வந்தா போதும், உடனே அவங்க வந்துடக்கூடிய மக்களாக இருக்கிறாங்க. ஏன்னா பார்வோன் அப்படித்தானே, ஒவ்வொரு அடையாளத்தை பார்த்ததும் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். கடைசியில் அவனும் அவனுடைய இராணுவமும் கடல்ல மூழ்கினது தான் மிச்சம். அப்ப இங்க என்னன்னா, கர்த்தர் இவங்களை அழைக்கிறாரு, கர்த்தர் தான் அவங்கள இது பண்றாரு, அவர் தான் அவங்களுடைய காரியங்களை நிறைவேற்றக்கூடியவரா. ஏன்னா 2 தெசலோனிக்கர் 2:9-11 வசனங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும். சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினிக்குள்ளாக்கப்படும்படிக்கு. அப்ப என்ன? சத்தியத்தை விசுவாசிக்காம அவங்க அற்புதங்கள் அடையாளங்களை நம்பி போகக்கூடிய ஒரு மக்களாக போகக்கூடிய ஒரு காரியம். இந்த இவ்வளவு கொடுமையான காரியம் நல்லா கவனிங்க. அதாவது ஐபிராத்து நதி வத்தி போகுது, கிழக்கிலிருந்து வருவதற்கு பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களோட போய் மிருகமும் வலு சர்ப்பமும் கள்ளத்தீர்க்க சத்தம் கேட்டு ராஜாக்கள் பூரா வர்றாங்க, கர்த்தருக்கு எதிராக நிற்கிறதுக்காக வர்றாங்க. அப்பொழுதும் கர்த்தருடைய சத்தம் வருது. அப்போதும் கர்த்தர் பாருங்க, 15 வசனம் பாருங்க. இதோ திருடனை போல் வருகிறேன். எப்படி? திருடனை போல் வருகிறேன், தன் மானம் காணப்படத்தக்கதாக நிர்வாணமாய் நடவாதபடிக்கு விழித்து கொண்டு தன் வஸ்திரங்களை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். இவ்வளவு இதுக்கு மத்தியிலையும் இவ்வளவு காரியங்கள் நடக்கும் போதும் கர்த்தர் என்ன சொல்றாரு? அவரு நான் உங்களை ரட்சிக்க விரும்புகிறேன்,
ஏன்னா இங்க வந்து பார்க்கும்போது தேசங்கள் அவருக்கு எதிராக வருது, சாத்தான் எந்திரிச்சு வரான், இராணுவங்கள்லாம் சேர்ந்து வருது, அப்போ ஒரு சத்தம் வருது. ஏன்னா இது 3வது முறையா நம்ம என்ன பார்க்கிறோம், பாக்கியவான் என்று சொல்லக்கூடியது. வெளிப்படுத்தின 1வது அதிகாரம் 3வது வசனத்துல பார்த்தோம், எப்படி இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்து அதன்படி செய்கிறவன் பாக்கியவான். அடுத்து 14வது அதிகாரம் 13வது வசனத்துல பார்த்தோம். அதற்கு பின்பாக இங்கே வரக்கூடிய ஒரு 3வது பாக்கியவான் என்று சொல்லக்கூடியதாக, இவ்வளவு யுத்தத்துக்கு மத்தியிலையும் கர்த்தர் என்ன பண்றாரு, அவங்களை அழைக்கிறாரு, அவங்களுக்காக பார்த்து கொள்ளக்கூடியதாக. அப்ப என்ன சொல்றாரு, உன்னுடைய ஆடையை பார்த்துக்கொள் என்று சொல்லக்கூடியதாக. ஏன்னா இங்க வந்து இந்த யோவான் இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எழுதும்போது, வெளிப்படுத்தின விசேஷத்தை எழுதும்போது, அங்க அதை கேட்டுக்கொண்டிருந்தவங்களுக்கு இந்த ஆடையை காத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த நாட்கள்ல ஒரு போர் சேவகன் வந்து என்ன பண்ணணும், அவன் வந்து தூங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, இந்த ஆடையை போட்டுட்டு, அதாவது ஒரு மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டிருக்கான், மிலிட்ரி யூனிஃபார்ம் போட்டிருக்கவன் அதை போட்டுட்டு தூங்கிட்டான்னா அவனை என்ன பண்ணுவாங்க, அந்த ஆடையை களைஞ்சு போட்டுருவாங்க. அது அவனுக்கு பெரிய பனிஷ்மெண்ட், அதுக்கப்புறம் வேலையில இருக்க முடியாது, அது அவனுக்கு பெருத்த அவமானம். அதைத்தான் இங்க சொல்றாரு, என்ன நீ ஒரு ஆவிக்குரிய முறையில நீ என்ன நீதியின் வஸ்திரம் தரித்தவனாய் இருக்கணும். அது எப்படி, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாய், வெளிப்படுத்தின 7:14 பார்த்தோம் இல்லையா. அதனாலதான் இங்க வந்து என்ன, நீ கிறிஸ்துவுக்குள்ள எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கணும். நீ வந்து என்ன பண்ணிடக்கூடாது, ஆயத்தம் இல்லாதவனாய் இருந்து வரக்கூடாது. அதனாலதான் என்ன சொல்றாரு, நான் திருடனை போல் வருகிறேன். மத்தேயு 24வது அதிகாரம் 42 44 வசனம் வரைக்கும் சொல்லும் போது ஆண்டவர் சொல்றாரு, உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகைகளை வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள். எப்படி, எப்போ வருவார்னு தெரியாது, அதனால விழித்திருங்கள். அடுத்து சொல்றாரு பாருங்க, திருடன் இன்ன ஜாமத்தில் வருவான் என்று வீட்டெஜமான் அறிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கண்ணவிடவிட்டான் என்று அறிவீர்கள். நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள். அப்ப என்ன, நீங்க எல்லாருமே ஆயத்தமாய் இருங்கள் என்று சொல்லக்கூடியதா. அப்படி இருக்கிற மனுஷன் யாரு, பாக்கியவான். நான் சொன்ன மாதிரி வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடிய காரியம், பிளஸட். நம்ம எப்படி வந்து மத்தேயு 5வது அதிகாரத்துல 3-11 வரை உள்ள வசனங்கள் பாக்கியவான்களை சொல்லுதோ, அதே மாதிரி இங்க வெளிப்படுத்தின விசேஷத்துல 7 பாக்கியவான்கள். நான் சொன்ன மாதிரி வெளிப்படுத்தின விஷயம் 1வது அதிகாரம் 3வது வசனத்துல, யார் இந்த தீர்க்க தரிசனத்தை வாசித்து கேட்டு அதை கையில கொள்கிறவன் யாரு, அவன் வந்து பாக்கியவான். அடுத்து வெளிப்படுத்தின 14-13 என்ன, யாரு கர்த்தருக்குள்ள மரிக்கிறாங்களோ அவங்க பாக்கியவான் அப்படின்னு சொல்லக்கூடியதா. அடுத்து வெளிப்படுத்தின 16-15 இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா, யார் கர்த்தருக்கா வருகைக்காக எதிர்நோக்கி காத்திருந்து தன்னுடைய நீதியின் வஸ்திரத்தை பொறுத்திருக்கிறானோ அவன் பாக்கியவான். அவன் என்ன பண்ண மாட்டான், வெட்கப்பட்டு போக மாட்டான் என்று சொல்லக்கூடியதா. அடுத்து வெளிப்படுத்தின 19:9 சொல்லும்போது என்ன, அவன் யாரு பாக்கியவான், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டவன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடியது. அவங்க யாரு, தேவனுடைய வார்த்தைக்கு உண்மையா இருக்கக்கூடியவங்க. அடுத்து வெளிப்படுத்தின 20வது அதிகாரம் 6வது வசனத்துல, யாரு, முதல் உயிர்த்தெழுதல்ல வரக்கூடியவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா 2வது மரணம் அவர்கள் மேல் கொள்வதில்லை என்று சொல்லக்கூடியதாக. அடுத்து வெளிப்படுத்தின 22:7 பார்க்கிறோம். அதுல என்ன பார்க்கிறோம், யார் இந்த தீர்க்கதரிசன புஸ்தகத்தின் வார்த்தையை கடைபிடித்தாங்களோ அவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா நான் சீக்கிரமே வருகிறேன் என்று சொல்லக்கூடியதாக. கடைசியா 22:14 சொல்லும்போது, அவருடைய அங்கிகளை கழுவப்பட்டவர்களாய் இருக்கிறவங்க பாக்கியவான்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்னன்னா, இங்க வரும்போது நான் எதுக்கு இந்த மொத்த 7ஐயும் சொன்னேன்னா, இருக்கிறதுலே பாருங்க, கான்டெக்சுவலா பாருங்க, இது ரொம்ப மோசமான காலகட்டம். இந்த 3வது இது ரொம்ப மோசமான காலகட்டம். இந்த காலகட்டத்திலையும் ஆண்டவர் என்ன சொல்றாரு, யாரு என்னுடைய வருகைக்காக தன்னை ஆயத்தப்படுத்தி தன்னுடைய வஸ்திரத்தை களைந்து விடாமல் தன்னுடைய நிர்வாணத்தை காட்டாதபடி நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொண்டு இருக்கிறானோ அவன் பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை இங்க கர்த்தர் சொல்றாரு. ஏன்னா இப்போ வந்து அர்மகாதன் யுத்தம் நடைபெற போகுது, மொத்தமும் அழிய போகுது. அதற்கு பின்பாக கர்த்தர் வரப்போறாரு.
16 வசனம் பாருங்க. அப்பொழுது எபிரேய பாஷையிலே அர்மகதான் எண்ணப்பட்ட இடத்திலே அவர்களை கூட்டி சேர்த்தான். என்ன இங்க எல்லாரையும் கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். நீங்க நல்லா கவனிங்க. அதாவது 7 கலச நியாய தீர்ப்பை 16வது அதிகாரத்தில் சொல்லிடுறாரு. ஆனா அர்மகாதன் யுத்தம் எப்ப நடக்க போகுது, என்ன நடக்க போகுதுங்கிறதுக்கு இடையில ஒரு இன்டர்லூடு 17வது அதிகாரம் 18வது அதிகாரமும் எப்படி இந்த பாபிலோன் மேல நியாய தீர்ப்பு உண்டாகிறதுங்கிற சொல்லிட்டு 19வது அதிகாரம் 11வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் எப்படி இந்த அர்மகாதன் யுத்தம் நடக்க போகுதுங்கிறத சொல்றாரு. 6வது கலச நியாய தீர்ப்பு என்னன்னா, அர்மகாதன் யுத்தத்துக்கு எல்லாரையும் கூட்டி சேர்க்கிறாரு. ஆனா இந்த யுத்தம் எப்படி நடைபெறுதுங்கிறது அந்த விளக்கம் இருக்கு பாத்தீங்களா, அது எங்க இருக்குன்னா 19வது அதிகாரத்துல தான் இருக்கு. ஏன்னா இங்க என்னென்னலாம் 7 கலசமும் எப்படி 7 கலச நியாய தீர்ப்பு எப்படி இருக்குன்னு சொல்றாரு. அதுல 6வது கலச நியாய தீர்ப்பு என்ன, அர்மகாதன் யுத்தத்துக்கு கொண்டு வர்றாரு. அதற்கு பின்பாக எப்படி அர்மகாதன் யுத்தம் நடைபெற போகுது 19வது அதிகாரத்துல பார்க்க போறோம். இப்ப என்ன பண்றாங்க, எல்லாரையும் இங்க கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு காரியம். இதை நீங்க பார்க்கும்போது பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு காரியம். காரணம் என்ன, இந்த பொல்லாத வஞ்சிக்கிற ஆவிகள் அவங்கள போய் என்ன சொல்லுது, நீங்க ஜெயிச்சிடலாம் வாங்க. கொஞ்சம் யோசிங்களேன். ஏதாவது எப்படி ஒரு ராஜாக்கு வானத்தையும் பூமியை படைத்த கர்த்தரை எதிர்த்து ஜெயிக்க முடியும்னு ஒரு எண்ணம் வரும்? ஏன்னா வஞ்சிக்கிற ஆவி அவர்களை வஞ்சிக்கும். நீ ஜெயிச்சு நீ ஜெயங்கொண்டுருவ, நீ மேற்கொண்டுருவன்னு சொல்லக்கூடியது. 2வது சங்கீதம் வாசிச்சா அவங்களுக்கு புரியும். 1வது வசனம் பாருங்க. ஜாதிகள் கொந்தளித்து ஜனங்கள் விருதா காரியத்தை சிந்திப்பானேன். கர்த்தருக்கு விரோதமாகவும் அவர் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாகவும் பூமியின் ராஜாக்கள் எழும்பி நின்று அதிகாரிகள் ஏகமாய் ஆலோசனை பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்து அவர்கள் கயிர்களை நம்மை விட்டு எரிந்து போடுவோம் என்கிறார்கள். பரலோகத்தில் வீற்றிருக்கிறவர் நகைப்பார், ஆண்டவர் அவர்களை இகழுவார். பாத்தீங்களா, பூமியில இருக்கிற ராஜாக்கள்லாம் சேர்ந்து நம்ம கட்டுகள் எல்லாம் அவுத்து போடுவோம், வாங்க அவர் கூட சண்டை போட்டு நம்ம ஜெயம் பண்ணிடுவோம் அப்படின்னு வரக்கூடிய காரியம். இது நம்ம 19வது அதிகாரம் பார்க்கும்போது டீட்டெயிலா பார்ப்போம். ஆனா 2 வசனம் மட்டும் வாசிக்கிறேன் பாரு. 19வது வசனம் பாருங்களேன். பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளதேற்கு கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்னி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். மற்றவர்கள் குதிரையின் மேல் ஏறினவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற பட்டயத்தால் கொல்லப்பட்டார்கள். அவர்களுடைய மாம்சத்தினால் பறவைகள் யாவும் திருப்தி அடைந்தன. அப்ப என்ன, மொத்தமும் அழிக்கப்படக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, இந்த அர்மகாதன் யுத்தம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இது ஒரு நீங்க புதிய ஏற்பாட்டில் மட்டும் இருக்குன்னு நினைக்காதீங்க. பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகளும் ரொம்ப தெளிவா பார்த்தாங்க. அதை தான் இங்க மிக தெளிவாக பார்க்கக்கூடிய ஒரு காரியம். நம்ம ஃபுல் டீட்டெயில் சொல்ல நான் ஸ்கிரிப்சர் ஒரு மேற்கோள்கள் மட்டும் காட்டுறேன். நீங்க பிறகு வீட்டில் எடுத்து வாசிச்சு பார்த்தீங்கன்னா புரியும். யோவேல் 3வது அதிகாரம் 2வது வசனம் 12வது வசனத்துல பார்க்கும்போது என்ன சொல்றாரு, யோவேல் மூலமா தீர்க்கதரிசனம் பண்ணி என்ன, ஜெகோசாபாட் வேலி என்று ஜெகோசாபாட் பள்ளத்தாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த பள்ளத்தாக்குல எல்லாரையும் கூட்டி சேர்த்து அங்க என்ன பண்ணுவேன், அது முடிவெடுக்கக்கூடிய வேலி ஆஃப் டிசிஷன் சொல்லக்கூடியதா, இப்போ முடிவெடுக்கக்கூடிய பள்ளத்தாக்கு, அங்க கர்த்தர் நியாயாதிபதியாக இருந்து நியாயம் தீர்ப்பார். சகரியா 12வது அதிகாரம் 2-3 சொல்லும்போது என்ன, மொத்த எருசலேமும் என்னவா இருக்கும், நடுங்கக்கூடியதாக எல்லா தேசமும் அதுக்கு எதிராக வரும்னு சொல்லக்கூடியதா. சகரியா 14:2-4 பார்க்கும்போது எல்லா தேசங்களும் சேர்ந்து அங்க கர்த்தருக்கு எதிராக வரக்கூடியதா இருக்கும். அப்ப கர்த்தருடைய பாதம் எங்க வரும், ஒலிவமலையின் மேல் அவருடைய பாதம் படும் என்று சொல்லக்கூடியதாக. ஏசாயா 34 முதல் 8 வசனங்கள்ல பார்க்கும்போது நம்ம பார்க்கிறோம் எப்படி கர்த்தர் ஏதோம்ல இருந்து அது மொத்தத்தையும் முறியடிக்கக்கூடியவராய். எசேக்கியேல் 38-39 ஆக் மேகாக் என்று சொல்லக்கூடிய எப்படி எல்லாரையும் கர்த்தர் அழிக்கக்கூடியவரா இருக்கிறார். தானியேல் 11வது அதிகாரம் 40 45 வரைக்கும்
வடக்குல தெற்குல இருந்து வரக்கூடிய எல்லாரும் சேர்ந்து அந்தி கிறிஸ்துவோட சேர்ந்து செய்யக்கூடிய காரியம் எல்லாம் எப்படி நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய இது எல்லாம் என்ன பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகளே பார்த்தாங்க. அதை இப்போது யோவான் பார்த்து இதை எழுதுறாரு. இது எல்லாம் இங்க எங்க நிறைவேற போகுது? இங்கதான் நிறைவேற போகுது. ஏன்னா சகரியா 14:3-4 பார்த்தீங்கன்னா, கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோட போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிர இருக்கிற ஒலிவமலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவமலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராய் பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வட பக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இதை குறித்து நம்ம ரொம்ப டீட்டெயிலா பைபிள் ஸ்டடி பார்த்தோம் சகரியாவுடைய 14வது அதிகாரத்தை பார்க்கும்போது. அப்போ என்னன்னா, இங்க வந்து எல்லாரையும் கூட்டி சேர்ந்த இந்த அர்மகாதன் யுத்தத்துல எல்லாரையும் கூட்டி சேர்த்து அங்க தேவனுக்கு எதிராக போராடுவதற்கு இந்த வலு சர்ப்பமும் மிருகமும் கள்ள தீர்க்கதரிசியும் உண்டு பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்து பூமியுடைய ராஜாக்களை எல்லாம் வஞ்சித்து அவர்களை எல்லாம் தேவனுக்கு எதிராக கொண்டு வந்து நிறுத்தும். இதுதான் 6வது கலச நியாய தீர்ப்பு. சரி, இந்த நியாய தீர்ப்பு எதை கர்த்தர் யாருங்கிறது எப்படி வெளிப்படுத்துகிறது? அதாவது என்னன்னா, முதலாவது God is sovereign over the movement of nation. எல்லா தேசங்களுடைய அசைவுக்கும் கர்த்தர் ஏக சக்கராதிபதியாய் இருக்கிறார். அது நீங்க வந்து எப்ராத்தி நதியை வற்றி போவதா இருக்கட்டும், இல்ல இராணுவங்களை சேர்க்கதா இருக்கட்டும், எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதா இருக்கட்டும், இல்ல இந்த பொல்லாத ஆவிகள் போய் வஞ்சிக்கிறத சொல்றதா இருக்கட்டும், இது எல்லாமே கர்த்தருடைய காலத்துல தான் நடைபெறுகிறது. அதனாலதான் நீதிமொழிகள் 21:1 பார்க்கிறோம், ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கைகள் நீர்கால்களை போல இருக்கிறது, அவர் அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் என்று சொல்லக்கூடியதாக. ஆனா ரெண்டாவது என்னன்னா, இவ்வளவு கொடுமையான காலகட்டத்திலையும் கர்த்தர் என்ன பண்றாரு? ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறார். 15வது வசனத்துல என்ன சொல்றாரு? எப்பாவும் வஸ்திரத்தை நீ பாதுகாத்துக்கொள். நீ வந்து நான் திருடனை வருவேன், அதனால நீ உன்னை பாருங்களேன், எவ்வளவு ஒரு கர்த்தர் ஒரு கிருபையை அப்போ கூட சொல்லக்கூடியதாக. ஏன்னா புலம்பல் லேமெண்டேஷன் புலம்பல் 3வது அதிகாரம் 22-23 பார்க்கிறோம், நாம் நிர்மூலம் ஆகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை, அவைகள் காலதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று சொல்லக்கூடியதாக. மூன்றாவதாக, இந்த ஆவிக்குரிய போராட்டத்திற்கு பின்பாக மாம்சமான போராட்டமும் உண்டு. நீங்க வந்து இதை பார்க்கும்போது இது வந்து ஒரு தேசங்கள்லாம் ஒன்று சேர்ந்து இங்க வந்து வரக்கூடியது அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம் இருந்தாலும், நம்ம பார்க்கும்போது எபேசியர் 6வது அதிகாரம் 12வது வசனத்தை சொல்லும்போது, நம்முடைய யுத்தம் என்ன? மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, ஆவிக்குரியத்தோடும் துரைத்தனங்களோடும் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அது மாத்திரமல்ல, கர்த்தருடைய உடன்படிக்கையினுடைய உண்மை தன்மை எப்போதுமே உண்மையாக இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். ஏன்னா நீங்க வந்து பாருங்க, இஸ்ரவேல் எப்பொழுதுமே பாதுகாக்கப்படக்கூடிய காரியத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்துகிற விஷயம் 7வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், 1,44,000 யூதர்கள் என்ன பண்றாங்க? அவங்க பூரா போய் அவங்க முத்திரை போடப்பட்டு அவங்க பூரா போய் சுவிசேஷ பிரசங்கம் பண்றாங்க. வெளிப்படுத்தின விஷயம் 11வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், 2 சாட்சிகள் வந்து என்ன எருசலேமில் வந்து 3.5 வருஷம் அவங்க பிரசங்கம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். வெளிப்படுத்தின 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம், இஸ்ரவேல் எங்க பாதுகாப்பாக வனாந்தரத்தில் கொண்டு வைக்கப்பட்டிருக்க காரியத்தை பார்க்கிறோம். ஆண்டவர் என்ன ஆபிரகாமுக்கு என்ன வாக்கு கொடுத்தாரு? நான் உன்னை ஆசீர்வதிக்கிறவங்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவங்களை நான் சபிப்பேன்னு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அதற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா ரோமர் 11:28-29 சொல்லும்போது, சுவிசேஷத்தை குறித்து அவர்கள் உங்கள் நிமித்தம் பகைஞராய் இருக்கிறார்கள், தெரிந்து கொள்ளுதலை குறித்து அவர்கள் பிதாக்களின் நிமித்தம் அன்பு கூறப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள், தேவனுடைய கிருபை வரங்களும் அவர் அழைத்த அழைப்புகளும் மாறாதவைகளே. சரி, இந்த நாளில் இந்த வசனத்தை நம்ம எப்படி நம்முடைய வாழ்க்கையில் அபியாசப்படுத்தி கொள்வது? எதிர்காலத்தில் வரப்போகுது, நம்ம எப்படி இருக்கணும்? முதலாவது, இந்த பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்வதை பார்த்து நாம் வஞ்சிக்கப்பட்டு ஓய்விடக்கூடாது. ஏன்னா நீங்க வந்து பார்க்கும்போது நம்ம இப்போ வாழுகிற நாட்கள்ல இங்க பாரு அதிசயம் நடக்குது, அங்க பாரு அதிசயம் நடக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா நிறைய அங்க அற்புதம் நடந்துச்சு, அது நடந்துச்சுன்னு சொல்லக்கூடியது, இல்லை அங்க அந்த மாதிரி காரியங்கள் நடந்துச்சுன்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதுவும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழுகிறோம்.
அதனால வந்து எல்லாமே வந்து அப்படி ஒரு போகக்கூடிய ஒரு காரியம். ஆனால் நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சோதித்து பார்க்கணும். இது வந்து ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கா, இல்லை இது உண்மையிலே கர்த்தர்கிட்ட வந்திருக்கா இல்லையான்னு சோதிக்கக்கூடிய மக்களாய் நம்ம வஞ்சித்தப்பட்டு போய்விடக்கூடாதபடிக்கு. ஏன்னா 1 யோவான் 4வது அதிகாரம் 1வது வசனம் என்ன சொல்லுது? பிரியமானவர்களே, உலகத்திலே அநேகம் கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றி இருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்து அறியுங்கள். அப்ப என்ன, முதல்ல நம்ம வந்து அற்புதங்கள் அடையாளங்களை பத்தி பார்க்கக்கூடாது. அது மாத்திரமில்ல, அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை காணக்கூடியதாக. இரண்டாவது, எப்பொழுதுமே நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் கர்த்தருடைய வருகைக்கு. அப்படின்னா என்ன? நாம் எப்போதும் நீதியின் வஸ்திரம் தரித்தவர்களாய். ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, ஏன்னா நீ எப்போ நான் திருடனை போல வருவேன், நீ என்ன வஸ்திரம் தரித்தவனாய் இரு. அப்போ நீங்க பாருங்க, உங்களுடைய வஸ்திரம் தரித்தப்பட்டவர்களாய் இருக்கிறீங்களா, இல்லை அவருடைய வருகையை எதிர்நோக்கி வாழுகிற மக்களாய் இருக்கிறீங்களா? ரோமர் 13 11 12 பார்க்கும்போது, நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள கடவோம். எப்படி நம்ம எப்படி இருக்கணும்? நம்ம ஆயத்தமா இருக்கணும், ஒளியின் பிள்ளைகளா இருக்கணும், அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு வாழக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். மூன்றாவதாக, நம்ம வந்து பரலோக குடியுரிமை பெற்ற மக்கள், அதற்கேற்றாற் போல் வாழ வேண்டும். நம்ம இந்த பூமிக்கு அடுத்த மக்கள் அல்ல. அதனால நம்ம என்ன பண்ணணும்? நம்முடைய ராஜாக்கு என்ன பிரியமோ அதை செய்யக்கூடிய மக்களாக இருக்கணும். எபிரேயர் 12:28 சொல்லும்போது, ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றி கொள்ள கடவோம். நாலாவதாக, இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. அதனால சுவிசேஷத்தை உடனடியா பிரசங்கிக்க வேண்டிய ஒரு அவசர கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. ஏன்னா இது நம்ம எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம். அதனால 2 கொரிந்தியர் 6:2 சொன்ன மாதிரி, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து ரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இதோ ரட்சணிய நாள், இதுதான் ரட்சிப்பின் காலம், இதுதான் அனுக்கிரகமான காலம். அதனால நம்ம எல்லாரும் அவசரமாக எல்லாருக்கும் இந்த தேவனுடைய நற்செய்தியை சொல்லக்கூடிய ஒரு மக்களாக இருக்கணும். கடைசியா, இஸ்ரவேலுடைய சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, நம்ம ஒரு கிறிஸ்தவனுடைய ரெஸ்பான்ஸ் வந்து பொலிட்டிக்கல் இன்டிஃபரன்ஸ் இல்லை, பட் ஜெபம். அதுக்காக வந்து இஸ்ரவேலில் நடக்கக்கூடிய எல்லாமே, இஸ்ரவேல் அரசாங்கம் செய்கிறதெல்லாம் சரியா, அதை பற்றியெல்லாம் நம்ம இல்லை, அதுக்கு இல்லவே இல்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு நம்ம எருசலேமினுடைய சமாதானத்திற்காக ஜெபம் பண்ணணும், யூதர்கள் ரட்சிப்புக்காக ஜெபம் பண்ணணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சமாதானத்தின் தேவனுடைய வருகைக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். அவ்வளோதானே ஒழிய இஸ்ரவேல் செய்கிற எல்லாத்தையும் நம்ம குருட்டுத்தனமாக சப்போர்ட் பண்ணுறவங்களும் கிடையாது, அதுக்கு செய்கிறவங்க கிடையாது. ஆனால் வேதவசனத்தில் சொன்னதின்படி நாம் அவர்களும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கும் சமாதானத்தின் தேவன் வருவதற்கும் இஸ்ரவேலுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டிய ஒரு கடமை. ஏன்னா 122 சங்கீதம் 6வது வசனம் சொல்லுது, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடியதாக. அப்ப என்ன, கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கு. அப்ப நீங்களும் நானும் எப்படி வாழ போறோம்? கொஞ்சம் யோசிங்க, எப்படி வாழ போறீங்க? ஏன்னா அவர் திருடனை போல வருவேன்னு சொல்லி சொல்றார். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வில்லியம் பூத் சால்வேஷன் ஆர்மியை உருவாக்குனவர். அவர் ஒரு நாள் வந்து ஒரு தரிசனம் பார்த்தார். அந்த தரிசனத்தில் பார்க்கும்போது நிறைய மக்கள் அப்படியே ஒரு அந்தகாரம் சூழ்ந்தவங்களா ஒரு பெரிய மலை உச்சியில் போய் அங்கேருந்து கீழே விழுந்து அப்படியே எல்லாரும் பாதாளத்துக்கு போகக்கூடிய ஒரு காட்சியை பார்த்தாரு. ஆனால் என்னன்னா, இந்த பக்கத்தில் வந்து சபை என்ன பண்ணிட்டு இருந்துச்சு, நல்லா சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக கட்டடம் கட்டிக்கிட்டு அவங்கெல்லாம் நல்ல சந்தோஷமான வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு 2 கான்ட்ராஸ்ட்டை பார்க்குறாரு.
ஒரு பக்கம் திரளான ஜனங்கள் இருட்டில் போய் அந்த பக்கம் விழுகிறாங்க, இன்னொரு பக்கத்தில் சபை வந்து நல்லா பாட்டு பாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு நல்லா உட்காந்து கம்ஃபர்டபுளாக அவங்கவுங்க வீட்டில் இருக்கிற காரியத்தை பார்க்குறாரு. அவரால் சும்மா இருக்க முடியல. நான் ஏதாவது செய்யணும், நான் சும்மா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். அதனால் என்ன பண்ணுறாரு, இப்படி போகக்கூடிய ஒரு மக்களை எப்படியாவது நம்ம வந்து சொல்லணும், அவங்களுக்கு எப்படியாவது ரட்சிப்பை குறித்து சொல்லணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை அவர் செய்து தான் இந்த சால்வேஷன் ஆர்மியவே தொடங்கினார். எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார். நீங்கள் ஆயத்தமா? நீங்கள் ஒருவேளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு இது வரைக்கும் அவர் தான் உங்களுடைய ஆண்டவர், அவர் தான் உங்களுடைய இரட்சகர்னு தெரியாதவங்களாக இருந்தீங்கன்னா, இன்றைக்கே அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கென்று வாழக்கூடிய மக்களாய் மனம் திரும்பி விசுவாசித்து உங்களுடைய நீதியின் வஸ்திரத்தை தரித்து கொள்ளக்கூடிய ஒரு மக்களாக இருங்க. ஒருவேளை நீங்கள் ஆண்டவரை தெரிஞ்சவங்களாக இருந்தால் இதை மற்றவர்களுக்கு சொல்லி, வெளிப்படுத்தின விசேஷம் 22:20 சொன்னது போல, இவைகளை சாட்சியாய் அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும் என்று சொன்ன வார்த்தையின்படி நம்ம செய்யக்கூடிய ஒரு மக்களாக இருப்போமா? நான் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்லி முடிச்சிடறேன், ஏன்னா இதுதான் மெசேஜ் முடிஞ்சுது. பட் ஆனால் ஒரு சிலருக்கு சந்தேகம் இருக்கும், ஆனால் இந்த அர்மகதன் யுத்தம் வந்து உண்மையிலே நடக்குமா, இது ஒரு சிம்பாலிக்கா அப்படின்னா, நமக்கு சிம்பாலிக்காவும் சொல்லப்பட்டது, ஆனால் அதே சமயத்தில் நிச்சயமாக நடைபெறக்கூடிய ஒரு காரியம். ஏன்னா இந்த பள்ளத்தாக்கு என்பது ரொம்ப அழகாக நேர்த்தியாக வரதான் செய்யும், இதில் நடக்க தான் செய்யும். ஏன்னா நீங்கள் வந்து பார்க்கும்போது வெளிப்படுத்தின விஷயத்தில் நிறையாது வந்து காட்சியாகவும் இல்லை ஒரு அடையாளமாகவும் இல்லை ஒரு பிக்சராகவோ இல்லை ஒரு இது காட்டக்கூடிய காரியம் இருந்தாலும், இது வந்து ரொம்ப தெளிவாக காட்டக்கூடிய காரியம். ஏன்னா இதில் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரப்போறார், மிருகம் பிடிக்கப்பட போகுது, கள்ளத்தீர்க்கதரிசி இவங்க 2 பேரும் சேர்ந்து அக்கினி கடலில் தள்ளப்பட போகிறாங்க. இதில் வந்து அதோட வந்து மனிதனுடைய முரட்டாட்டம், மனிதனுடைய எதிர்ப்பு முடிவுக்கு வரப்போகுது. இதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது, இதில் சிம்பாலிக்கே கிடையாது, இதெல்லாம் நடக்க தான் போகுது. ஏன்னா இது வந்து பார்க்கும்போது நம்ம என்ன பார்க்குறோன்னா, நான் சொன்னது போல் இங்கே வந்து அவங்களெல்லாம் கூட்டி சேர்க்கக்கூடிய காரியம் நடைபெறுகிறது. ஆனால் 19வது அதிகாரத்தில் தான் இங்கே என்ன நடக்க போகிறது என்று சொல்லக்கூடிய ஒரு காரியம். அப்போ நீங்கள் இதை மட்டும் இந்த 5 வசனத்தை மட்டும் வாசித்து தான் அர்மகதன் யுத்தம் நினைக்காதீங்க. 19வது அதிகாரம் நம்ம போகும்போது அப்போ பார்ப்போம். ஆனால் அதில் இருக்குது, நீங்கள் 11ஆம் வசனத்திலேருந்து தயவுசெய்து எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தமாக உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். அப்போ அதனால் எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளில் நீங்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறியாதவங்களாக இருந்தால் மனம் திரும்பி விசுவாசித்து நீதியின் வஸ்திரம் தரித்து உங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிஞ்சவங்களாக இருந்தீங்கன்னா மற்றவர்களுக்கு இந்த தகவலை அவசரகதியாய் கொண்டு செல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் நீங்கள் இருக்கிறீங்கிறத மறந்து விடாதீர்கள். அன்றைக்கு ஒரு தரிசனத்தை பார்த்தாரு வில்லியம் பூத். அவரால் என்ன செய்ய முடியல, சும்மா இருக்க முடியல. இன்றைக்கு சபை நிறைய காரியங்களை செய்கிறது, ஆனால் ஆத்தும ஆதாயத்தை இழந்ததாய் இருக்கிறது. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. நம்ம சபையும் நம்ம செய்தியை கேட்கிறவர்களும் நீங்கள் யாருக்காவது ஒருத்தர் மேலே பாரப்பட்டு ஜெபம் பண்ணி அவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லக்கூடிய மக்களாய், இப்படிப்பட்ட கொடிய காரியங்கள் வரப்போகிறது, அதற்கு முன்பாக நீங்களும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டு நீதியின் வஸ்திரம் தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி எச்சரிக்கக்கூடிய சந்ததியாய் வாழ நமக்கு கர்த்தர் கிருபை பாராட்டுவாராக. மகா கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இதோ இந்த அர்மகதன் யுத்தத்தை கூட்டி சேர்க்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். இது நிச்சயமாய் ஒரு நாளில் நடைபெறப் போகிறது என்பதை பார்க்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இதை உணர்ந்தவர்களாய், இதை அறிந்தவர்களாய், ஆம் தகப்பனே, நாங்கள் மற்றவர்களுக்கு இதை அவசரகதியாய் கொண்டு போய் சேர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். அதற்கேற்றாற்போல் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள்.
உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாய் பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.